அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் லீலைகளையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில பாபா நிறைய அதிசயங்களை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு, அதுவும் பல ஆண்டுகளா. பாபா மேல செலுத்தக்கூடிய பக்தியும் சரி அன்பும் சரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். பாபா எப்படி சில பேருக்கு மட்டும் கனவுல காட்சி தராரு, சில பேருக்கு மட்டும் நிஜத்திலையும் காட்சி தராரு, ஏன் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் மனசுல இருக்கும். உங்க எல்லா கேள்விகளுக்குமான பதிலா இந்த வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீணா குப்தா அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் அமிர்தவாணி பாராயணம், சாய் அமிர்தவாணி அப்படின்னு சொல்லி பாபாவுக்காக ஒரு சின்ன இசை கச்சேரியை அவங்க வீட்லேயும் நடத்துவாங்க. அதே மாதிரி அவங்க வசிக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய லோத்தி ரோடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பாபா கோவில்லையும் இந்த அமிர்தவாணி பாராயணத்தை அவங்க பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. அங்க அவங்கள சந்திக்கக்கூடிய பக்தர்களும் சரி, அவங்களுடைய முதல் மகன் ஃபர்ஸ்ட் பையன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிறாரு. அமெரிக்கால இன்னும் பல நாடுகள்ல போயிட்டு இவங்க அங்க இருக்கக்கூடிய பாபா கோவில்லையும் இந்த அமிர்தவாணி பாராயணத்தை பண்ணிட்டு வராங்க. அங்க இவங்களை சந்திக்கக்கூடிய பக்தர்களும் சரி, இவங்க வீட்டுல அந்த அமிர்தவாணி பாராயணத்துல கலந்துக்கக்கூடிய பக்தர்களும் சரி, அவங்க கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாரும் இவங்களை சந்திக்கும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாபா சிலையிலயும் சரி படத்துல இருந்தும் சரி உதி வெளிப்படுது, அதே மாதிரி பாபாவுடைய பாதம் வச்சிருக்கீங்க, அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா கங்கை உங்க வீட்டுல வந்துகிட்டே இருக்குது, ஒரு பிளேட் வச்சு அதுல கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கும் ஏதாவது நீங்க செய்யலாம்ல, எங்க வீட்லயும் இருக்கக்கூடிய பாபா சிலையிலையும் படத்துலயும் உதி வரணும், அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி இவங்களை சந்திக்கும் போது கேட்பாங்களாம். அதுக்கு வீணா குப்தாமா என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாபா சிலையில படத்துல இருந்து உதி வர்றதுக்கும் கங்காஜலம் வர்றதுக்கும் எனக்கு தனிப்பட்ட சக்தியோ வித்தையோ திறமையோ எதுவும் தெரியாது, அது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய பக்தி நிலையை பொறுத்தது அப்படின்றத வீணா குப்தாமா சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் மேல செலுத்தக்கூடிய பக்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா மாறுபடும் அப்படின்றத சொல்லி இதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. ஒரு வகுப்புல பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, அதுல எல்லாருமே முதல் மதிப்பெண் எடுத்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 90% மதிப்பெண் எடுப்பாங்க, ஒருத்தர் 100%, ஒருத்தவங்க அதுல படுதோல்வி அடைவாங்க, ஒருத்தவங்க பாஸ் ஆவாங்க, ஒருத்தவங்க 50% மட்டும் மார்க் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் பக்தியும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்றத வீணா குப்தாமா இதை ஒரு உதாரணமா சொல்லி அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் ஒன்றும் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தியெல்லாம் கிடையாது, ஆனா அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு குழந்தை நானு. என்ன அவருடைய குழந்தையா நினைக்கிறாரு, என்னுடைய வீட்டுல அந்த உதி தோன்றுறதுக்கு என்ன ஒரு தகுதியான நபரா பாபா கருதுறாரு அப்படின்றத வீணா குப்தாமா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு சாய் சச்சரிதத்துல வரக்கூடிய ஒரு உதாரணத்தையும் வீணா குப்தாமா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெரிய மாமரம் இருக்கு, அதுல நிறைய பூக்கள் பூக்குது, எல்லா பூக்களுமே கனிகளா மாறிடுதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. சில பூக்கள் பார்த்தீங்கன்னா காத்து வீசும்போது கீழே விழுந்துடும், சில பூக்கள் அந்த மரத்துல பறவைகள் அமரும் போது கீழே விழுந்துடும், 1/4 பூக்கள் மட்டும்தான் கனிகளா மாறுது. அது போலதான் நம்ம எல்லாருடைய பக்தி நிலையுமே வெவ்வேறு விதத்துல மாறுபட்டிருக்கு அப்படின்றதையும் வீணா குப்தாமா இந்த உதாரணத்தை சொல்லி விளக்குறாங்க. சிலர் பாபா கிட்ட அவங்க செலுத்தக்கூடிய பக்தியிலையும் சரி பாபாவுக்கு செய்யக்கூடிய சேவையிலையும் சரி அவர்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்க்குறாங்க, நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. பாபா நான் உங்களுக்கு இந்த சேவையை செய்கிறேன், இந்த நல்லதெல்லாம் செய்கிறேன், நாளைக்கே எங்கள் வீட்டில் உதி வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கே கண்டிஷன் போடுறவங்கலாம் இருக்காங்க. இது பக்தி கிடையாது அப்படின்றத வீணா குப்தாமா சொல்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் பக்தி. பாபா மேல ஒருத்தவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி பக்தி செலுத்துறாங்க, அவங்களுடைய அனுபவம், அவங்க எத்தனை காலமா பாபா மேல அந்த அன்புலயே இருந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு தியான மையத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கே பாபாவுக்காக ஆரத்தி நடக்கும். அந்த ஆரத்தியால தான் இவங்க பாபாவால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க. பாபாவே என்னை ஈர்த்தாரு, என்னை அவருடைய குழந்தையா எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து லோத்தி ரோட்ல இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு தினசரி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆன்மீக பயணம் பார்த்தீங்கன்னா 1977 எனக்கும் பாபாவுக்குமான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு காலமா அவ்வளவு ஆண்டுகளா பாபா மேல இவங்க பக்தி செலுத்திக்கிட்டே வந்திருக்காங்க.
பாபா தான் என்ன அவர்கிட்ட நெருங்க செய்தாரு. ஆனால் இவங்க அந்த பாபா கோவிலுக்கு போகும்போதும் சரி, அத்தனை ஆண்டுகளாக பாபாவை வணங்கும் போதும் சரி, ஒரு நாள் கூட நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி உதி வெளிப்படும், கங்கை நீர் வரும் அப்படின்றத நான் கற்பனையில் கூட நினச்சது கிடையாது. என்னோட மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோ இல்லை பாபா எங்கள் வீட்டில் உதி கங்கை நீரெல்லாம் வரவழைப்பாரு அப்படின்ற எந்த எதிர்பார்ப்புமே என்கிட்ட இருந்தது கிடையாது. கடைசியாக பாபாவுடைய பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களோட பக்தியில் உறுதியாக இருங்க. உதியோ தீர்த்தமோ உங்கள் வீட்டில் வரணுன்னோ பாபா அதை வர வைக்கணுன்னோ எதிர்பார்க்காதீங்க. பாபா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை ஒதுக்கி இருக்காரு. ஒருவேளை அவருடைய உதியையும் தீர்த்தத்தையும் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை எனக்கு அவர் அளிச்சிருக்கலாம். என் கருத்துப்படி பாபாவுடைய பக்தியில நாம எந்த நிபந்தனையும் விதிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க. பாபாவை பத்தின சில புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பேஜஸையும் சில வரிகளையும் நான் கடைசியா சொல்றேன், அதையும் கேளுங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கருமங்களின் குவியலின் விளைவால் சாயிபாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து தாம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் நல்லதிஷ்டத்தை பெற்றதாக ஹேமந்த் பந்த் நினைக்கிறார். இந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா முந்தைய பிறவிகளில் யாரெல்லாம் நல்ல செயல்களை செஞ்சவங்களோ அவங்களுக்கு இப்போதைக்கு பாபாவுடைய தரிசனம், பாபாவுடைய லீலைகள்லாம் தொடருது அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. பாபாவை பற்றின இன்னும் சில தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். பாபா எதையும் போதித்ததில்லை, பிரசங்கமும் செய்ததில்லை, அவருக்கு பெருமை சேர்க்கும் தத்துவ கட்டுரைகளையும் எழுதியதில்லை. ஆகவே அவர் கபிலர், சங்கரர், கோல், ஹெஜல், வாய்ட்ஹெட், ரசல் ஆகியோரை போல் தத்துவ சாஸ்திரி அல்ல. இருந்தாலும் அவரது வாழ்க்கையின் நடைமுறை ஆயிரக்கணக்கான தத்துவ புத்தகங்கள் செய்ததை விட ஏராளமான மக்களை அவர் பக்கம் இழுத்தது. பாபாவுக்கு ஸ்தூல வஸ்துக்களின் மீது ஆசையும் இல்லை, தேவையும் இல்லை. அவர் அவருக்காக வாழவில்லை, மற்றவர்களுக்காக நன்மை செய்வதற்காகவே இதற்காகவே தமது உடலை பராமரித்தார். இந்த தேகத்தின் மீது கொஞ்சம் கூட அக்கறை செலுத்தவில்லை. இந்த தன்னலமற்ற பக்கீர் கடவுளுடன் இயைந்தவர். அதனால்தான் அவரது சன்னிதானம் அவரை தரிசிக்க வருபவர்களை அவர் பால் வெகுவாக இழுத்தது. அவரை தற்செயலாக சென்று பார்த்தவர்களையும் அவரது ஒரே தரிசனம் மாற்றியது. நாத்திகனாகவும் நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை உள்ளவனாகவும் பாவி கடவுளின் குழந்தையாகவும் மாறினார். அவர் வாழ்ந்து வந்த பழுதடைந்த துவாரகா மாயில் ஒருவன் ஏறிவிட்டாலே சாய்பாபாவின் மற்றொரு முக்கிய கோட்பாடான சமத்துவம் கடைபிடிக்கப்பட்டது. அவர் ஏழையும் இல்லை, பணக்காரனும் இல்லை, ராஜாவும் இல்லை, பிரஜாவும் இல்லை, நிலப்பிரபுவும் இல்லை, கூலியும் இல்லை. அவரிடம் வரும் மக்கள் செல்வம், தகுதி போன்ற பேதத்தை மறந்து விடுகின்றனர். துவாரகா மாயில் அவரே சமைத்து பரிமாறிய உணவு சமத்துவத்துக்கு ஒரு பாடமாகும். இதனாலேயே பாபா குருவாக இருக்க சம்மதித்ததில்லை, சீடர்களையும் உருவாக்கவில்லை. ஏனெனில் இத்தகைய குரு பரம்பரை சொத்து உரிமையையும் சொந்தத்தையும் ஏற்படுத்துவதால் பாபா இதை எதிர்த்தார். ஷீரடி காரியங்கள் அனைத்தும் ஜனநாயக சோசியலிச முறையிலேயே நடத்தப்பட வேண்டும் என விரும்பினார். இவையெல்லாம் பாபா நவீன இந்தியாவின் தீர்க்கதரிசி என்பதை காட்டுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன் அவர் ஜனநாயகம், சோசியலிசம், மதசார்பின்மை ஆகியவற்றின் கோட்பாடுகளை செயல்படுத்தினார். இவையே இன்றைய அரசியல் சாசனத்தின் அரண்களாகும். சரியாக அழைக்க வேண்டுமென்றால் இவையே சாய்பாபாவின் தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை முடிக்கிறாங்க. பாபா இதெல்லாம் தான் பின்பற்றி இருக்கிறாரு. இப்போ இந்த வீணா குப்தாமா வாழ்க்கையில் நிகழ்த்தின லீலைகளும் அவங்க சொன்ன விஷயங்களும் நான் பகிர்ந்த தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.